அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத அஷ்டமியில் கால பைரவரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காவல் தெய்வமான இவரும் பாரம்பரிய சிவபெருமானைப் போல காத்தல், படைத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்து வருகிறார் காலபைரவர். திரிசூல பாணியான இவர் நீல நிற மேனியுடன் நிர்வாண கோலத்தில் நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார் பைரவர். சிவாலயங்கள் வடக்கு நோக்கி வடக்கு திசையில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. காலையில் கோவில் திறந்தவுடனும் இரவு அர்த்தசாம பூஜை முடிந்து இவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. கால பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர், தன்னை நாடி வரும் பக்தரின் பாவத்தை போக்குவர் என்று பொருள். தினமும் வேதனையை அனுபவிப்பவர்கள், தாங்க முடியாத அளவிற்கு எதிரிகளால் துன்பம் அடைந்தவர்கள், அவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் கண்டிப்பாக கால பைரவரை வழிபடலாம். விபத்து, துர்மரணத்தில் இருந்து விரைவாக காப்பவரும் கால பைரவரே. அந்த அளவிற்கு பைரவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். பைரவரை தொடர்ந்து வணங்கினால் தீவினைகள் கண்டிப்பாக அழியும். அடுத்தது குறையாத செல்வ வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நவ கிரகங்களில் ஏற்படும் துன்பங்கள் கண்டிப்பாக நீங்க பெறும். பைரவர் வழிபாட்டை முதலில் தொடங்குபவர்கள் முக்கியமாக ஆவணி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் தொடங்க வேண்டும். அவ்வாறு இல்லைமை என்றால் அஷ்டமி திதியில் தொடங்கலாம். பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டக துதி பாடினால் எதிரிகள் தொல்லை அகலும். முக்கியமாக கடன் சுமை தீரும், யம பயம் நீங்கும். அஷ்டமியில் ராகு காலத்தில் பைரவருக்கு அர்ச்சனை, ருத்ராபிஷேகம், உடைமாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடை விரைவில் நீங்கி திருமண பேறு கைகூடும். கடன் சுமை உள்ளவர்கள் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புனுகு சாற்றி வெண்பொங்கல் படைத்து நெய்வேத்தியம் செய்தால் நலம் பெறலாம். முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அஷ்டமியில் வழிபடுவது சிறப்பானதாகும். முக்கியமாக கால பைரவருக்கு உகந்த சிவபெருமானுக்கு பிரியமான வெள்வ அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக அருள் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தியாவட்டை மலர் சாற்றி வழிபட கண்ணோய் அகலும். கடக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அஷ்டமி திதியில் வழிபடலாம். எதிர்பாராத விதமாக இழந்துவிட்ட பொருட்களை திரும்ப பெற கண்டிப்பாக பைரவர் ஆலயத்தில் பைரவர் அஷ்டமியில் மாலையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மேசம், விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஆவணி மாத அஷ்டமி நாளில் கண்டிப்பாக வழிபடலாம். ஆவணி மாத அஷ்டமி திதிகளில் பைரவர் விரதம் இருக்க வேண்டும். முக்கியமாக ஆவணி மாத அஷ்டமி திதிகளில் முக்கியமாக சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களில் குறைந்தது 21 அஷ்டமி திதிகளில் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். 6 தேய்பிரை அஷ்டமிகள் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல பலன் பெறலாம். முக்கியமாக ஆவணி மாத அஷ்டமி திதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும். மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கிறது. கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் ஏவல், பில்லி சூனியம் நீங்கி நலன் கிடைக்கும். தனுசு, மீன ராசிக்காரர்கள் வழிபட முக்கியமாக ஆவணி மாத அஷ்டமி திதி மிக முக்கியத்துவம் பெறுகிறது. யமதர்மனும் சனி பகவானும் சூரிய பகவானுடைய மகன்கள் ஆவார்கள். இதில் யமதர்மர் அழகானவராக இருப்பார், சனி பகவான் ஊனமாக இருப்பார். இதனால் யமதர்மர் அவரை அலட்சியப்படுத்தினார். மனவேதனை அடைந்த சனி பகவான் தனது தாயார் சாயா தேவியிடம் சென்று வருத்தமாக கூறினார். அவர், நீ கால பைரவரை உள்ளன்போடு வழிபட்டு வா, அவர் நல்வழி காட்டுவார் என்றார் சாயா தேவி. தாயாரின் அறிவுரைப்படி சனி பகவான் அவர்கள் கால பைரவரை முறைப்படி வழிபட்டு வந்தார். இதனால் மனம் மகிழ்ந்த கால பைரவர் சனியின் பெருமையை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் அளித்தார்கள். மேலும் நவ கிரகங்களில் சக்தி மிக்கவராகவும் செயல்படுத்தினார். ஆகவே சனீஸ்வரன் குருநாதரை பைரவரை வழிபட்டால் ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டாம சனி போன்ற தோஷங்களை விலக்கி விடும் என்பது நம்பிக்கையாகும். அஷ்டமி திதியில் நீங்கள் முக்கியமாக மாலையில் பைரவ மூர்த்திக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய நீங்காத செல்வம் வந்து நிறையும்.
முக்கியமாக ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட ஏற்றதால் தான் இந்த ஆவணி மாத அஷ்டமி ஆகும். சனி பகவானுக்கு குரு பைரவர் ஆகவே சனிக்கிழமை என்று இவளை வழிபட சனி தோஷம் விலகி நன்மை தரும். மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய புண்ணிய நாளாகும். 64 பைரவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் தினமும் சாதாரண விளக்கு போடலாம். அது முடியாதவர்கள் ஒரு நாள் மட்டும் விளக்கு போடலாம். வாழ்க்கையில் வறுமை அகன்று செல்வ செழிப்போடு வாழ்பவருக்கு அருள் பொழிப்பவர் தான் ஸ்ரீ வர்ண கார்னிச பைரவர். இவருக்கு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு. இவர் அமர்ந்த நிலையில் தன் மடியில் பைரவியை அமர்த்தி கொண்டு ஒரு கரத்தில் அமுத கலசமும் ஒரு கரத்தில் சூளமும் ஏந்தி வைர கிரீடம் பட்டு வஸ்திரம் அணிந்து தம்பதி சமோதராய் காட்சியளிக்கிறார். இவரை ஆவணி மாத அஷ்டமி திதி மற்றும் பௌர்ணமி நாளில் வழிபட வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கினால் சகல சம்பத்தும் பொன்னும் பொருளும் கிடைக்கும். அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், முக்கியமாக நல்லெண்ணெய் இவற்றில் தனியாக அகல் தீபமாக ஏற்றி நற்பலன் கிடைக்கும். முக்கியமாக ஆவணி மாதத்தில் தினமும் பைரவர் காட்டியும் சொல்லி வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும். கோரிக்கைகள் நம்பிக்கையுடன் பைரவரை வைக்கும்போது அது 30 தினங்களுக்குள் நிறைவேறும் என்கிறது பைரவ புராணம். முக்கியமாக ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும். இதனை கால பைரவாஷ்டமி என்றும் கூறுவார்கள். இந்த வளர்பிறை அஷ்டமி முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்று பைரவர் வழிபாடு நற்பலன்களை தரும். முக்கியமாக தை மாதம் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் சனிக்கிழமை பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் கண்டிப்பாக அழிவார்கள். கடன் தீரும். யம பயம் கண்டிப்பாக விலகி நிற்கும். ஆவணி மாதமான இந்த நாட்களில் 10:30 மணி முதல் 12 மணிக்குள் கால பைரவருக்கு நமது பெயர் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது சன்னாதானின் தைலம், அட்டர், புனுகு, செவ்வாது, சிவப்பு அரளி அல்லது பூக்களை பூசாரியிடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு 62 வெள்ளிக்கிழமைகளுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்து வர வேண்டும். 31 வெள்ளிக்கிழமைகள் முடிந்த பின்னர் குறைந்தது ஒரு ஏழை பெண்ணுக்கு தாலியில் தங்கம் செய்து கொடுக்க வேண்டும். ஏழை பெண்கள் அவர் குல வழக்கப்படி கொடுத்தால் பைரவர் அருளாசி கிடைக்கும். பல மடங்கு செல்வம் பெருகும். அந்த செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்கும். முக்கியமாக புகழ்பெற்ற பைரவர் கோவிலாக காஞ்சிபுரம் சீர்காழி சட்டநாதர் கோவில், பைரவன்பட்டி, பைரவபுரம், திருவாஞ்சியம், திருச்சேரை, ஆவூர், காளகஸ்தி, இலுப்பைக்குடி இது எல்லாம் மிக சிறந்த பைரவர் கோவிலாகவே விளங்கி வருகிறது. முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் இந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய இந்த சஷ்டி முக்கிய அடுத்த நாளான அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.